அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் மஹ்ரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடரில் ஹிஜ்ரத் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில சம்பவங்களை ஆரம்ப கட்டமாக நாம் அறிந்து வந்திருந்தோம். ஆரம்பமாக நாம் எதை பற்றி பார்த்திருந்தோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10க்கும் ஏற்பட்ட ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்து வருகிறார்கள். அந்த தருணத்தில் அவர்களுக்கு புரிகிறது, இனியும் நம்மால் மக்காவில் வாழ முடியாது. இந்த குறைஷியர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லை தொந்தரவுகள், இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய சித்திரவதைகளை எல்லாம் இஸ்லாமியர்கள் அனுபவித்தது போதும், நாம் இங்கிருந்து வேறு ஏதாவது ஒரு நாட்டிற்கு நாடுகளோடு சென்று விடுவோம் என்பதை ஒரு முடிவாக எடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகளிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய கட்டமாகத்தான் தாயிஃபிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருப்பார்கள். அப்பொழுது என்னவெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்தது, என்னவெல்லாம் சம்பவங்கள் நடந்தது என்பதை பார்த்திருந்தோம். இதற்கு அடுத்தபடியாக தாயிஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒழுங்கான முறையில் சரியான முறையில் பதிலளிக்கப்படவில்லை. அதற்கு மாற்றமாக மனவேதனையும் மிகப்பெரிய ஒரு மன தாக்கத்தையும் தான் ஏற்படுத்தியது. இதோடு ரசூலா மனம் கவலவில்லை. ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, மக்காவையே தம்முடைய பிரச்சாரத்திற்கான ஒரு களமாக பயன்படுத்துகிறார்கள். மக்கா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நகரம். எதனால முக்கியம்னா, அங்க இருக்கக்கூடிய காபாவை தவாப் செய்வதற்காக ஏராளமான நாடுகளில் இருந்து ஹஜ்ஜினுடைய மாதங்களில் காபாவிற்கு பல பயணிகள் வருவார்கள். இது போக அங்கு இருக்கக்கூடிய வியாபாரங்கள் மிக முக்கியமான ஒரு வியாபாரங்கள். ஏராளமான வெளியூர் மக்கள் வந்து அங்கு வியாபாரமும் செய்வார்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கவும் செய்வார்கள். இப்படி ஒரு வியாபார தலமாகவும் ஒரு வணக்க தலமாகவும் மக்கா ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய மாதங்கள் வரும், இன்னும் வியாபாரத்திற்கு ஏதாவது வணிகர்கள் வருவார்கள். அப்படி வரக்கூடிய வெளியூர் வாசிகள் ஒவ்வொரு கூட்டத்தாரிடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று அவர்களிடத்தில் அழகிய முறையில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம்ம இந்த மாதிரி ஐயாமல் ஜாகிலியாலே அறியாமை காலத்திலே வாழ்ந்துடக்கூடாது, உறவை நினைத்து வாழக்கூடாது, ஒரே ஒரு இறைவனை தான் வழங்க வேண்டும், அவனுக்கு எதையும் நினைவைக்க கூடாது, இறைவனினுடைய பெயர் சொல்லப்படாத எதையும் உண்ணக்கூடாது. இப்படி ஏராளமான பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். குறைஷியர்கள் இதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷியர்கள் அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் இதற்கு எதிராக என்ன செய்யறாங்கன்னா, முகமதை இப்படியே விட்டு விட்டால் இவர் நம்முடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, இவருக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் செய்யணும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பயண கூட்டத்திற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். ஏகத்துவ கொள்கையை சொல்லிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு குறைஷியர்கள் என்ன செய்வாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறை சொல்வார்கள். இந்த முகமதை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவர் எல்லோரா இருந்தாரு, இப்ப இவர் எங்களை பிரிச்சுட்டாரு, இவர் ஒரு பிரிவினைவாதி, இவர் ஒரு குழப்பவாதி, இவருக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இவர் வந்துட்டு மனநலமாய் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார், இவர் ஒரு ஜோசியக்காரராக இருக்கிறார். இப்படி எல்லாம் ஏராளமான அவதூறுகளை ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணும்போது பின்புறமாக இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்ப அவர் எங்க ஊரு தான், அவர் எந்த ஊருடைய உறவினர் தான், அவரை நாங்களே நம்பல, நீங்களா நம்ப போறீங்க, நீங்களும் நம்பாதீர்கள், அவர் ஒரு பைத்தியக்காரர். இப்படி எல்லாம் பின்னால் இருந்து எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்மிடத்தில் நன்மையை ஏவக்கூடிய ஒரு குணம், தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பண்பு குறைந்து வருகிறது. எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. நம்ம போய் நன்மை ஏவி தீமை தடுக்க யாருக்குமே நம்ம சட்டை பிடிச்சு கேட்க போறது கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பின்னால் இருந்து எதிர்ப்பு பிரச்சாரம், இவரை மட்டப்படுத்தி இவரிடத்தில் இல்லாத அவதூறுகளை எல்லாம் சொல்லி இவர் பேச கேட்காதீங்க, நாங்களே நம்மள நீங்க ஏன் நம்ப போறீங்க, இப்படி பேசி கொண்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம தாவா பண்ணி பண்ணுவோமா? எப்ப போய் பேசினாலும் இதே தொல்லையா இருக்கு. நம்ம போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாலே இவங்க வந்துடுறாங்க, வந்து நம்மளை பத்தி கத்திக்கிட்டே இருக்காங்க, நம்ம எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு என்கின்ற ஒரு சூழல் நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கெல்லாம் துளி கூட பயப்படல. வரக்கூடிய எந்த வழியில் கூட்டமாட்டாலும் சரி, நீ வேணா எனக்கு எதிராக எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணி கலைத்து போக, ஆனா நான் ஒருபோதும் கலைப்படைய மாட்டேன் என்று தொடர்ந்து நம்முடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக மதீனாவில் இருந்து ஒரு வணிக கூட்டம், ஒரு வியாபார கூட்டம் தவாப் செய்வதற்காக இருக்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய மாதத்தில் நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டு. ரசூலுல்லாஹ் நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டு. அந்த ஆண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது எத்தனை இருக்கும்? 54 53
51 40வது வயசுல நபித்துவம் கிடைக்கிறது. நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டுனா 11 ஆண்டுகள் கழித்து 51 வயது. இந்த நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டில் மதீனாவிலிருந்து ஒரு சில கூட்டங்கள் வருகிறார்கள். இந்த மதீனாவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, மதீனத்து வாசிகளுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு போட்டி போய்கிட்டே இருக்கிறது. அந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தாராக இருக்கிறது. அவுஸ்னு ஒரு குலம், தஸ்ரஜ் என்கின்ற ஒரு குலம். இந்த 2 குலங்களுக்கும் தீராத ஒரு பகை, பரமர பகன் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பகையில 2 கூட்டமும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். போர்க்களத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மதீனாவினுடைய நிலவரமே ஒரு படபடப்போடு கூடிய ஒரு நிலவரமாக இருக்கிறது. ஏராளமான மக்கள் போர் செய்து ஏராளமான பேர் கொல்லப்பட்டு ஒரு ரத்த ஆறு ஓடக்கூடிய ஒரு சூழல் மதீனாவில் ஏற்படுகிறது. இந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி தேவைப்படுகிறது, ஒரு மன அமைதி தேவைப்படுகிறது. அப்படி அந்த கூட்டத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.